நேயர்களே, பாலஸ்தீனத்தில் தற்போது நடந்து வந்த சீஸ்பயர் சமாதான தீர்வை 3வது நாளாக நான் இப்பொழுது தொடர்ந்து வழங்கி வரும் இந்த செய்தியில் எதற்காக முறிவு ஏற்பட்டது, அதன் பின்னணி தகவல்கள் என்ன, நிறைய விஷயம் இருக்குது. எல்லா இடத்துலையுமே கான்ஸ்பிரசி, மிக முக்கியமான சில தியரிகளும் இதற்கு பின்னால் இருக்கின்றது. எந்த நிலையிலும் பலஸ்தீனத்தை இரட்டை தேசத்தில் ஒன்றாக மாற்றுவதற்கு ஐநாவுடைய பிரகடனத்தை செயல்படுத்துவதற்கு அமெரிக்காவின் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தயாராக இல்லை. இது முதல்ல ஒரு விவகாரம். பெஞ்சமின் நெதன்யாகு அமெரிக்கா அந்த லைனை ரொம்ப தெளிவாக யூத சியோனிச பெஞ்சமின் நெதன்யாகும் அமெரிக்காவுடைய 3 பேரும் ஒரே லைன்ல பேசினாங்க. 2 பேரும் 3 பேர்னா அமெரிக்காவுடைய டொனால்ட் ட்ரம்பினுடைய அவருடைய தலைமையில், அது மட்டுமில்லாமல் ஸ்டீவ் விட்காஃப் மற்றும் அவருடைய வெளிவிவகாரத்துறை அமைச்சர் 3 பேரும் ஒரே நிலைப்பாடு. எந்த காலகட்டத்திலும் பலஸ்தீனம் என்ற ஒரு தேசம் உருவாகிவிடக்கூடாது. டொனால்ட் ட்ரம்பு, அமெரிக்காவினுடைய வெளிவிவகாரத்துறை அமைச்சர் மார்க்கோ ரூபியோ மற்றும் ஸ்டீவ் விட்காஃப் இவர்கள் அனைவரும் ஒரே கருத்து தான். இப்ப அவங்க அவசரப்பட்டு இதை அறிவித்தது அரபுகளை மூடர்களாக அவர்களுக்கு தெரியும். அழுத்தம் கொடுத்து அரபுகளை நாம கதைக்கு கொண்டு வந்துடலாம். அதனால தான் சவுதி அரேபியா, யுனைடெட் அரபு எமிரேட்ஸ், கத்தர், ஈஜிப்ட், ஜோர்டான், பாகிஸ்தான் மற்றும் இந்தோனேஷியா, இந்த 7 நாடு 8 நாடுகளும் அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். இதை விட ஒரு சீரிய ஒரு திட்டம் வராது என்று அவர்கள் சொன்னார்கள். அதிலும் பெஞ்சமின் நெதன்யாகு மண்ணை அள்ளி போட்டிருக்கிறார். ஆகவே அமெரிக்கா மீண்டும் இந்த திட்டத்தை கொண்டு வந்ததற்கு அவர்களுடைய நேட்டோ பார்ட்னர்ஷிப்ல இருந்த யுனைடெட் EU யூரோப்பிய யூனியன்ல கடுமையான எதிர்ப்பு. ஹியூமன் ரைட் கமிஷன், சர்வதேச ஆம்னிஸ்டி இன்டர்நேஷனல், அது அல்லாமல் ஒரு கிரிமினல் லா கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ், இன்டர்நேஷனல் கோர்ட்ல அவர் தேடப்படுகின்ற, கைது செய்யப்படுகிற ஒரு குற்றவாளி பெஞ்சமின் நெதன்யாகு. இந்த பிரஷர்ல வீட்டோல 4 நாடுகள், குறிப்பாக அமெரிக்கா, ரஷ்யா, சீனா, இங்கிலாந்து மற்றும் பிரான்ஸ், இதுல 4 நாடுகளை தவிர அமெரிக்கா மட்டும் நிற்கிற. இதெல்லாம் அவர்கள் சமாளிக்க வேண்டும் என்றால் உள்நாட்டில் ஏற்படுகிற குழப்பம், ஆக ஒரு பீஸ் நெகோசியேஷன் இருக்கிற மாதிரி ஒரு ஷோவை அவர்கள் காட்டினார்கள். அந்த மக்களுக்கு தேவையான பலஸ்தீன விடுதலைக்காக அமெரிக்காவோ, ஸ்டீவ் விட்காஃபோ, மார்க்கோ ரூபியோவோ, பெஞ்சமின் நெதன்யாகோ இல்லது அவர்களோடு சேர்ந்த சேனைகள் யாரும் இல்லை. ஆகவேதான் இந்த முடிவுக்கு வந்தார்கள். இதுல பாகிஸ்தானை அவர்கள் தன் கையில் வைத்துக்கொண்ட மிக முக்கியமான காரணம், பாகிஸ்தானில் பொருளாதாரம் வலுவற்ற நிலையில் IAM, அதாவது இன்டர்நேஷனல் IMF உடைய அந்த கடன் அவர்களுக்கு தேவை. இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட் அண்டர் கண்ட்ரோல் அண்ட் குட்டினிஸ்ட் பை தி US ஃபெடரல் கவர்மெண்ட். அதனால அவங்க சிக்னல் காட்டாம IMF எந்த லோனும் கொடுக்க மாட்டார்கள். ஆயுதங்கள் அவர்களே பரிவர்த்தனை. இந்தியா போரோடு அவர்கள் மிக முக்கியமாக அமெரிக்காவோடு நெருக்கமாக இருந்தது. கடந்த பல தசாப்தங்களாகவே அமெரிக்கா பாகிஸ்தான் கூட்டணி பிரிக்க முடியாது. இதையெல்லாம் கணக்கில் கொண்டு பாகிஸ்தானை, அது மட்டும் இல்லாம சுகாட்டோ, அதாவது இந்தோனேஷியா, அதை போன்று கத்தர் அவருடைய நாடு, ஈஜிப்ட் அவர்களுடைய நாடு, துருக்கி அவர்களுடைய நாடு, சவுதி அரேபியாவுடைய நாடு, UAE அவர்களுடைய நாடு, கதை முடிஞ்சது. இவ்வளவுதான். இதை வைத்து கொண்டுதான் சிரியாவும் அவனுடைய நாடு தான். சிரியா இதுக்குள்ள இல்லை, ஒரு பேச்சுக்கு சொல்ல வர. அப்ப எல்லாவற்றையும் விலைக்கு வாங்கி அந்த மண்ணிலிருந்து ஹமாஸை முழுமையாக வெளியேற்றுகிறது. எப்படி பாருங்க, உன் கண்ணை வச்சு உன்னை கண்ணை குத்துற மாதிரி சவுதி அரேபியா, யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் எல்லாத்தையும் வைத்து உன் கண்ணை குத்துறது. இது தெரியாம அரபுகள் தெரிந்தும் தெரியாமலோ என்னவோ, தெரியாமல் ஒன்றும் இருக்காது, நடித்து கொண்டார்கள். ஆகவே இப்போது அது இல்லை என அந்த நிகழ்ச்சி விடப்பட்டு விட்டது. அப்படி என்றால் நான் நரக நெருப்பை காட்டப் போகிறேன், கேட் ஆஃப் ஹெல்ஃபயர் ஓப்பன் ஆயிரும்,
உள்ளதான் நீங்கள் போகணும். இதுவரைக்கும் ஹெல்ஃபயரில் யார் விழுந்து கொண்டிருக்கிறார் என்பது வேறு விவகாரம். இங்கே அதிகமான மக்கள் அவர்கள் they are very clear-ஆ they are steadfast with their own ideology. அதனோடு இறுக்கமாக அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இந்த நிலையில் அந்த முதல் அக்ரிமெண்ட்ல யூத ராணுவம் முழுமையாக ரிவோக் ஃப்ரம் திஸ் டெரிட்டோரி. காசா மக்கள் வெளியேற்றம் இல்லை. இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் அவங்க சொன்னாங்க. யூத ராணுவம் முழுமையாக வெளியேறிவிடும், இஸ்ரேல் ராணுவம். காசா மக்கள் there is a no forcible evacuation from the territory. ஹமாஸ் ஏற்றுக்கொண்டால் நெத்தனியாகுவினுடைய விவகாரத்தை நெத்தனியாகுவுக்கு சிக்கல் வந்திருக்கும். ஹமாஸ் ஏற்றுக்கொள்ள மறுத்துவிட்டது. ஆகவே இப்பொழுது நெத்தனியாகு தனது வலதுசாரி பென்கேவிர், பெசலில் ஸ்மோட்ரிச் போன்றவர்களை இனி ஈஸியாக அவர் சமாளித்துக் கொள்வார். ஹமாஸ் மீது பழியை போட்டு சீர்குலைக்க நெத்தனியாகு ஏராளமான திட்டங்களை அவர் செயல்படுத்தி கொண்டே இருக்கிறார். இது உலகம் முழுவதும் அறிந்தது. எப்படியாவது போர் நிறுத்தம் வந்துவிடக் கூடாது. ஏதாவது போர் நிறுத்தம், அமைதி செயல்பாடுகள் எது வந்துவிட்டால் இது மிக முக்கிய சிக்கலை உருவாக்கிவிடும். அவரது ஆட்சிக்கும் அவர் மீது இருக்கிற வழக்குகளுக்கும் சர்வதேசத்தினுடைய பிணையானை அவர் மீது விடுவித்திருப்பதற்கெல்லாம் அவருக்கு சிக்கலாகி வந்துடும். இயற்கையாகவே ஹமாஸ் அதை புறந்தள்ளிவிட்டார்கள். PIJ பலஸ்தீன் இஸ்லாமிக் ஜிஹாத் கமிட்டியும் ஜெயத், நான் நேற்று சொல்லியிருந்தேன், நகாலா, அவரும் இஸ் ஆல்சோ ரெஃப்யூஸ்ட் தி ப்ரொஃபஸர். அது மட்டும் இல்லாமல் இந்த பீஸ் ஆஃப் போர்டு அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அமைதிக்கான தலைமையில் டொனால்ட் ட்ரம்பை அவர்கள் கொண்டு வந்தது. இதுல என்ன பெரிய பிரச்சனைனா, அமெரிக்கா உள்ள இவனை வெளியேற்றின பிறகு படைகளை வெளியேற்றுவதற்கு எந்த ஒரு முகாந்திரமும் கிடையாது. அப்படியே உட்கார்ந்துருவான். அப்புறம் அமெரிக்கா கைவிரிச்சிருவான். இதெல்லாம் அவங்க அழகா தெரிஞ்சிருக்கிறாங்க. இன்டர்நேஷனல் லெவலில் அவர்களுக்கு ஒரு பெரிய அட்வைசிங் கமிட்டிலாம் இருக்கு. ஆகவே எப்படியாவது வெற்றி கொள்ள முடியாத ஹமாஸை, வெற்றி கொள்ள முடியாத அவர்களுடைய ஆயுத அமைப்பை செய்துவிட்டு இடத்தை நாம பின்னாடி பிடிச்சிட்டு ஃபீஸா போர்டு அதனுடைய தலைவராக டோனி பிளேயர், அது மட்டும் இல்லாமல் குஷ்னக், அவர் ட்ரம்பனுடைய மருமகன் ஜெரி குஷ்னர், இவர்கள் எல்லாம் பதவியில் அமைச்சிட்டு அவன் நல்ல பிள்ளையா எடுத்து, இதில் ஏதாவது இந்த அமைதி இதில் வேற ஏதாவது அரபுகள் இருக்காங்களா? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. இந்த அரபுகளுக்கு கொஞ்சமாவது சிந்திக்கிற ஞானம் இருக்கா? இந்த போர்ட் ஆஃப் பீஸ்ன்னு சொல்லக்கூடிய சமாதானத்தின் தலைவராக அமெரிக்கா, இதுல இந்த கமிட்டியை டிராப்ட் பண்ணது ஸ்டீவ் விட்காஃபும் குஷ்னரும். இது டொனால்ட் ட்ரம்புடைய மருமகன். சரி, புரியுதா? அது மட்டும் இல்லாமல் இன்டர்நேஷ்னல் ஆர்மி கொண்டு அங்கே பண்ண போகிறோம். அதில் யுனைடெட் எல்லா நாடுகளும் இருக்க போகிறது. எப்படி இவர்களுக்கு நியாயம் கிடைக்கும் என்று அரபுகள் நம்பினார்கள், சவுதி நம்பியது, துருக்கி நம்பியது என்பது எனக்கு புரியவில்லை. ஆகவே இந்த சூட்சமங்களை ஹமாஸ் தெளிவாக புரிந்திருக்கிறார்கள். ஆகவே இந்த நிலையில் பலஸ்தீன சுதந்திரம், இதனை தவிர எந்த மறு தீர்வு கிடையாது அப்படிங்கிறதுல யுனைடெட் கிங்டம், இங்கிலாந்து, ஸ்பெயின், ஆஸ்திரேலியா, கனடா மற்றும் இத்தாலி, எல்லா நாடுகளுமே, பிரான்ஸ் உட்பட எல்லாரும் சொல்லிட்டாங்க. அமைதியா ரெண்டு தேசமும் வாழ வேண்டும் என்றால் பலஸ்தீனத்தின் பூரண சுயராஜ்யம் என்று சொல்லுவோம் இல்லையா, பூரணமாக சுயராஜ்யம். அவன் நாட்டில் இருக்கக்கூடிய எலக்ட்ரல் போர்டை, டெமோக்ரேட்ஸ், இதெல்லாம் அவன் கண்ட்ரோல் பண்ணிக்குவான், நீ உள்ள போகக்கூடாது. அதுதான் அவங்க அந்த 77 வருஷமா இந்த ஆக்கிரமிப்பாளர்கள் செய்த ஒரு அநியாயத்திற்கை புரிந்துதான் யூரோப்பிய யூனியனுடைய இத்தனை அமெரிக்க கூட்டாளிகளும் யார் இந்த அநீதியை பால்ஃபர் டெக்ளரேஷன் மூலமாக உள்ளே திணித்தார்களோ, அதே ஸ்டோமரும், இமானுவேல் மெக்ரான், ஆண்டனி அல்பேனியா எல்லோருமே சொல்கிறார்கள். இத்தாலி, ஜெர்மன், எல்லா நாடுகளும். இதற்கு காரணம் அவர்கள் உண்மையை உணர்ந்தார்கள். இரட்டை நாடு தீர்வு என்பது ஒரு பெரும் பாதுகாப்பை இரண்டு தேசங்களுக்கும் வழங்கும் என்றும் பிரான்ஸ் தெரிவித்திருக்கிறது. இதுக்கிடையில ஜோர்டானுடைய உட்புறத்திலிருந்து அவர்கள் முடிந்தது. இவருடைய கருத்து என்னன்னா, ஜோர்டானுக்கு அப்புறம் கடல் எல்லை வரை எந்த ஒரு நிலப்பரப்பும் பலஸ்தீனுக்கு கிடையாது. முஸ்லிம்கள் அங்கே வாழ முடியாது. அது முழுமையாக
இஸ்ரேலுக்குரிய ராஜ்யம் என்பதுதான் அவர்களுடைய விவகாரம். ஆகவேதான் அவர்கள் ஜெருசலத்தை தலைமையாக கொண்டு ஒரு செட்லர்ஸை ஃபோர்ட்ஸபிளா அங்க உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். E2 ஒருவேளை ஆயுத மௌனிப்பை செய்து ஆயுதத்தை ஒப்படைப்பதற்கு ஒன்றும் அறிவற்றவர்கள் அல்ல ஹமாஸ். உலகிலே மிகப்பெரிய சர்வ வல்லமை கொண்ட ஃபோர்ஸ். பொத்தானை அழுத்தினால் இல்லாமலாக்குவோம் என பிம்பத்தை வடிவமைத்துக் கொண்டிருந்த யூத படைகளையும் யூத இராணுவத்தையும் யூத பங்கர் பஸ்டர்கள் எதையெல்லாம் ஒன்றுமில்லாமல் ஆக்கி கொண்டிருக்கும் ஒரு பெரிய படைகள். அவர்கள்ட்ட எதுவும் பெரிய அளவில் இல்லை. ஆனாலும் அமெரிக்காவுக்கும் யூதர்களுக்கும் பலஸ்தீனமும் ஹிஸ்புல்லாவும் எல்லாவற்றையும் தாண்டியும் ஹவுதியும் தண்ணி காட்டி கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இதுல எந்த பாதுகாப்பும் ட்ரம்புடைய பீஸ் ஆஃப் போர்ட் மூலம் நாம் கிடைக்காது என்பதை அவர்கள் நன்கு உணர்ந்தார்கள். இஸ்ஸதீன் அல் ஹத்தாத் உடனடியாக இதை ஜியாதுல் நஹ்லாக் 2 பேருமே அதை நிராகரித்ததற்கு காரணம் ஹமாஸுடைய தலைமையும் இஸ்ஸதீன் அல் ஹத்தாத் ஹமாஸுடைய தலைவர் ஆக்டிவ் ஃபோர்ஸ், அது மட்டும் இல்லாமல் PIJ பலஸ்தீன் இஸ்லாமிக் ஜிஹாத் ஜியாதுல் நஹ்லாக் இவர் 2 பேருமே அதை பண்ணதுக்கு இவங்க சூழ்ச்சி அவர்களுக்கு ரொம்ப தெளிவாக தெரியும். இது பலஸ்தீனத்தை பற்றிய ஒரு மிக முக்கியமான செய்தி. ஆகவே இந்த செய்தியின் ஊடாக பலஸ்தீனம் இனி போர் வலிமை பெறப்போகிறது, போர் மிக கடினமான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்த போகிறது. ஆனாலும் இந்த மக்கள் என்ன நினைக்கிறார்கள் என்றால், ஷஹீத் என்று அவர்கள் அரபு நாளேடுகள் இந்த மரணித்தவர்களை குறித்து தலைப்பீட்டை சொல்லியிருக்கிறது. அப்படி என்றால் என்ன? நாம் அவர்களை பார்க்கின்ற போது பெரும்பான்மையாக அவர்களுடைய கொள்கைகளை குறித்து இது பயங்கரவாத கொள்கைகளாக உலகம் அடையாளப்படுத்துகிற ஹியராஃப்டர் அந்த சிந்தனையை அவர்கள் பூரணமாக உள்ளே வாங்கியிருக்கிறார்கள். ஆகவேதான் மரணத்திற்கு பின்பாவது நாங்கள் மகத்தான ஒரு வாழ்க்கை எட்டப் போகிறோம் என்றுதான் அந்த மக்கள் மடிந்து கொண்டிருக்கிறார்களோ, அதற்காகத்தான் அவர்கள் இந்த 22,250 சதுர கிலோமீட்டரில் பிள்ளைகளை, குழந்தைகளை, மக்களை எல்லாம் இழந்து போராடி கொண்டிருக்கிறார்களோ என்று எண்ண தோன்றுகின்றது. நிச்சயமாக இதனுடைய தீர்வு என்பது எப்பாவது நடக்கும். அதற்குள் இஸ்ரேல் தன் இராணுவத்தில் பெரும் பகுதியை இழந்துவிடப் போகிறார்கள். அவர்களுக்கு அவமானம் மிஞ்சப் போகிறது. ஏனென்று சொன்னால் உலகம் நியாயமாக ஒரு இரட்டை தீர்வை நோக்கித்தான் நகர்கிறது. 2 பேரும் சண்டை போடக்கூடாது. யூத மக்களும் பாதுகாக்கப்பட வேண்டும். யூதர்களுக்குன்னு ஒரு நாடு உருவாயிற்று. அந்த நாட்டினுடைய பாதுகாப்பு ரொம்ப முக்கியம். அதே போன்று பலஸ்தீனமும் ஒரு பாதுகாப்பான மண்டலமாக இருக்க வேண்டும். பலஸ்தீனத்தில் பல கூலிகள் யூதர்கள் இந்த நாட்டில் தான் வேலை பார்க்குறாங்க. அதே மாதிரி இனி தொடர வேண்டும். இங்கே ஒரு ஆட்சி, அங்கே ஒரு ஆட்சி, 2 பேரும் ஒரு அசோசியேட் ஆகலாம். ஆப்ரஹாம் அக்காடை வழிமொழிந்திருந்தாலும் காலம் அவர்களுக்குள் ஒரு இணைப்பை ஏற்படுத்தலாம். அதை கூட ஏற்க மறுத்து, நான் கொடுக்க மறுத்து, கடைசியில் படைகளை கூட வெளியேற்ற மாட்டோம், நான் ஒரு ப்ரீ மானிட்டர் இதெல்லாம் பண்ண போகிறோம் உள்ளே இருந்து ஒரு இடத்துல அப்படிங்கிறதெல்லாம் சொல்லி அமெரிக்கா, இஸ்ரேல் அவர்கள் சார்ந்தவர்களின் திட்டம் முழுமையாக இன்னைக்கு தகர்க்கப்பட்டிருக்கிறது. இதுதான் தற்போதைய செய்தி. மீண்டும் அடுத்த செய்திகளோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றி.